அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரிச்சியூர் செல்வம் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்த வரிச்சியூர் செல்வம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரூபி. திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த ஒரு குற்ற வழக்கில் சம்பவத்தில் ரவுடி மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தை நீதிமன்ற ஆணைப்படி போலீசார் தற்போது கைது செய்தனர். மதுரை மாவட்டம் வரிச்சூர் பகுதியைச் சேர்ந்த வரிச்சூர் செல்வம் இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் நீதிமன்றத்தில் தற்போது உள்ளது. இந்நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு இவர் மீது ஒரு வழக்கானது பதியப்பட்டிருந்தது. அதில் மதுரை திருப்பரங்குன்றம் போலீசார் ஒரு வழக்கு தேடப்பட்ட நிலையில் வரிச்சூர் செல்வம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சாலையில் ஒரு ஹோட்டலில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் போலீசார் அவர்கள் பதுங்கியிருந்த வரிச்சூர் செல்வத்தை கைது செய்து முயன்ற போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக துப்பாக்கி சூடானது இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் நடந்தது. இதில் வரிச்சூர் செல்வத்துடன் இருந்த கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஷினாக் என்பவர் உயிரிழந்தார். அந்த சம்பவத்தில் வரிச்சூர் செல்வம் தப்பித்து ஓடிவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் கைது செய்திருந்தனர். அவரை கைது செய்திருக்கிற நிலையில் அப்போது அந்த வழக்கானது பதியப்பட்டு அவர் நீதிமன்ற ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீன் பெறப்பட்ட நிலையில் அவர் அங்கிருந்து ஜாமீன் பெறப்பட்டு தற்போது வெளியேறின நிலையில் இந்த வழக்கில் நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அவர் பல்வேறு இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு அழைப்பு சொல்லி அவர் வர வைக்க போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்ததை வரிச்சூர் செல்வதற்கு நீதிமன்ற பிடி ஆணையானது பிறப்பித்தது. இதை அடுத்து இன்று நகர் வடக்கு போலீசார் காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலவி தலைமையிலான போலீசார் வத்தலகுண்டு பகுதியில் இருந்த வரிச்சூர் செல்வத்தை கைது செய்தனர். கைது செய்து தற்போது அவர் நீதிமன்ற காவலத்தில் அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்து பின் JM2 நீதிமன்றத்தை தற்போது அவரை ஆஜர்படுத்தியுள்ளனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.